சொல்றாரு. ஆமாண்டி, முந்தெல்லாம் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கதவை டமார் நெஞ்சில் அடிச்ச மாதிரி சாத்துட்டாரு. எனக்கு அன்பு இல்லையா, பாசம் இல்லையா? முந்தெல்லாம் மூச்சுக்கு 300 தரம் ஜானு கடைக்கு போலாமா, ஜானு ஹோட்டலுக்கு போலாமா, ஜானு சினிமாக்கு போலாமா, ஜானு பீச்சுக்கு போலாமான்னு கேட்பாருல்ல. உனக்கு தான் நல்லா தெரியுமே. பணம் நாங்க பீச்சுக்கு போய் 1 மாசம் ஆச்சுடி. நீ வேறக்கா, அத்தானுக்கு ஆபீஸ்ல ஏதாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த மண்ல இருந்து அந்த கண்ணம் பையன் வந்ததுல இருந்து ஆளே தலை கீழே மாறிட்டாரு. ஆமா, யார் அந்த கண்ண? அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுமா. ஏன் அவனை அந்த மண்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு? தெரியாது. நீங்க எல்லாம் அவருக்கு சொல்லக்கூடாதாடி? உங்க அக்கா மனசு நோகாம நடந்துக்கிறோன்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? புத்தி சொல்ற அளவுக்கு அத்தா என்னக்கா தப்பு பண்ணாரு? என்ன தப்பு? அந்த பையன் கையில காயப்பட்டத நான் கவனிக்கலையா? நான் என்ன வேலைக்காரியா? உங்க அக்கா என்ன வேலைக்காரியாடி? யாரோ ஒரு பையனை கவனிக்கலன்னு உங்க வீட்டுக்காரனை திட்டுவாராடி? திட்டுவாரா சொல்லு. அது சரிக்கா, யாரோ ஒரு பையன் மேல இவ்வளவு கரிசனை காட்டுறாருன்னா அந்த பையன் யாரா இருக்கும்? எனக்கு தான் தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டே இருக்கல. திரும்ப திரும்ப அதையா கேட்டுட்டு இருக்கேன். யாருக்கு தெரியும்? எனக்கு தெரியாது. முந்தியெல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பாலும் பழம் படத்துல சரோஜா தேவி பக்கத்துல இருந்து சிவாஜி கவனிச்சுக்கிட்ட மாதிரி கவனிச்சுப்பாரு. இப்ப எல்லாம் திரும்பி கூட பாக்குறது இல்ல. ஏங்கா, கூட பிறந்த தங்கச்சிக்கிட்டே அந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு மறைக்கிற பத்தியா? நான் ஒண்ணும் மறைக்கலடி. கண்ணை யாருங்கிற உண்மை எங்களுக்கு முன்னாலே தெரியும். என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எல்லாரும் சேர்ந்துதான் என்ன ஏமாத்திட்டீங்கல்ல? தப்பா நினைச்சிட்டீங்க. ஏமாத்தல, குடும்ப பிரச்சனை வெளியே தெரிய வேண்டாம்னு தான் மறைச்சோம். எல்லாரும் சேர்ந்து மறைச்சு வச்சுட்டீங்க. ஆனா என்ன இந்த உண்மையை ஏத்துக்க முடியல, இந்த வேதனையை தாண்டிக்க முடியல. இத பாருங்க, உங்களுக்கு உபதேசம் மட்டும் தான் நினைக்காதீங்க. ஒரு தவறு நடக்க போதா தெரிஞ்சா முன்கூட்டியே நாம அதை தடுக்கலாம். நடந்து முடிஞ்ச பிறகு நாம் என்ன செய்ய முடியும்? இது உன் புருஷனோட கௌரவ பிரச்சனை. புருஷனோட மானத்தை காப்பாற்ற வேண்டியது உன் கடமை.